ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆஸ்ட்ரோ கிளிட்ஸ் மூலமாக ஒவ்வொரு மாதமும் சோழி பிரசனத்தின் மூலமாக பலாபலங்களை சொல்லி வருகின்றேன். அந்த வகையில பார்க்கும்போது டிசம்பர் மாதம், இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும், அதற்கு இடையில என்னுடைய விஷ்ணுமாயனும் நரசிம்மனுடைய பரிபூரணமான ஆசை இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில அமையும். இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா 2025 இறுதி மாதம் மட்டுமல்ல, வருகின்ற 2025 தொடக்க மாதமாகத்தான் அமைகின்றது. அந்த வகையில பார்க்கும் போது பாத்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 4 சதயம் புரட்டாதி 1 2 3 பார்ப்போமா. கும்பராசி இருக்கக்கூடிய அவிட்டம் 3 4 பார்த்தோம். கும்பராசி இருக்கக்கூடிய சதயம், கும்பராசி இருக்கக்கூடிய பூரட்டாதி 1 2 3. கும்பராசி அன்பர்களே, ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க. என்னுடைய அனுபவத்துல இந்த 2 கிரகங்களை வைத்தே நான் சோழி பிரசனம் பார்க்கின்றேன். அந்த 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவகுரு பிரகஸ்பதி, அடுத்ததா பாத்தீங்கன்னா அசுரகுருவாகிய சுக்ரன். அந்த வகையில பார்க்கும் போது பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், குருவை பொறுத்த வரைக்கும் பாத சனியாக இருந்தவர் இப்ப பாத்தீங்கன்னா ஜென்ம சனியாக மாறிவிட்டார். ஜென்ம சனிக்கு வந்துவிட்டார். சனி வக்ரமாகி வக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார். அப்படிப்பட்ட ஒரு காலம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இருந்து கடகம் சென்று கடகத்திலிருந்து திரும்பவும் மிதுனமும் வந்து விட்டார். கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல மிதுன ராசியில குரு பகவான் இருக்கின்றார். அந்த வகையை பார்க்கும் போது மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். உடல் நலத்துல கவனமாக இருக்கு. கால் பாகத்துல அடிபடுவதற்காக சில விபத்துகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால நடக்கும் பொழுது சற்று கவனமாக நிதானமாக இருந்து விடுங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்க கனவுகள் மெய்ப்படக்கூடியதாகவும், சிலரெல்லாம் வெளிநாடு சென்று தொழில் ரீதியாக வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். சிலருக்கு வெளி மாநிலங்கள்ல தொழில் அமையும். கவலையே பட வேண்டாம். ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு குரு மாதிரி ஒரு மனிதரோ ஒரு தெய்வமோ உங்களுக்கு துணை இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அதே நேரம் கும்பராசிக்கு சொன்னேன் அல்லவா, 5ஆம் இடத்துல மிதுனத்துல குரு இருப்பதனால வருமானத்திற்கு மிஞ்சிய செலவு வந்தாலும் கூட அது மட்டுப்படும். அந்த செலவு சுப செலவாக மாறும். பிள்ளைகள் விஷயத்துல கவனமாக இருக்க. கனவு மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான சூழ்நிலை இருக்கும். புதியதாக வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசினருக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி பாத்தீங்கன்னா ஒரு மனதிற்கு சரி, குடும்பத்திலேயே ஒரு நிம்மதி தருவதாக அமையும். புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றே கிடைக்கும். அதுதான் இந்த மாதம். நீங்க எடுக்கின்ற முயற்சி வெற்றி தரும். அந்த வெற்றி நலம் தரும். மதில் மேல் புனையாக தொழில நிம்மதி இல்லாம தவித்த உங்களுக்கு இன்னும் வெற்றியை நோக்கி நகர்ந்தால் நன்றாக இருக்குமே, இப்படியே என்னுடைய வாழ்வு முடிந்து விடுமா என்று கனவுகளை எல்லாம் கண்டீர்கள் அல்லவா, கவலையே படாதீங்க. காரணம் என்னன்னா, புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற அடி அற்புதமான ஒரு நிலையை தரும். கும்பராசினருக்கு வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதமாக அமையும். புதிய வாய்ப்புகள் முயற்சியின்றே கிடைக்கும். அதுதானே சொல்ல போறேன். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் உங்களுடைய முயற்சி இல்லாமல் தானாக கதவை தட்டுகிற ஒரு அற்புதமான காலமாக அமையும். உடல் உபாதைகள் விலகும். அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா மனதுல நிம்மதி உண்டாகும். இது ஒன்று போக்குமே. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத சனியில் இருந்து இப்ப ஜென்ம சனியா வந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படிப்பட்ட செய்தியை சொன்னீங்கன்னா சோழி பிரசனம் சொல்லிட்டு, தவறான மனிதனுடைய தொடர்பு, தவறான ஒரு தொடர்பு இருந்தா அது வேண்டாம். இந்த ஒரு மாதம் மிக மிக கவனமாக இருங்கள். ஏன்னா சனியின் பார்வை உங்கள் மீது முழுமையாக பதிந்திருக்கின்றது. சனி பகவானுடைய பாதிப்புகளை முதன்மையான பாதிப்பு தான் ஜென்ம சனி. மனதில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஆதரவு தேடுவையே என்கிற நிலையில மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும். அதே நேரம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் சற்று மறைந்து நிம்மதியை தரும். குடும்பத்துல நிம்மதி தலை நோக்கும். உங்கள் கனவுகள் ஒன்று மெய்ப்படும். அற்புதமான ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகின்றது. தெய்வ பலம் தேக பலம் என்று சொல்வார்கள் அல்லவா, தெய்வ பலம் தேக பலம் மனோபலம் 3 பலமும் இழந்த ஒரு நிலைதான் இப்போ பொதுவா. அந்த 3ஐயும் பெறுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழி இந்த கார்த்திகை மாதம். இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு கார்த்திகை மாதம், அதாவது இந்த கார்த்திகை மாதத்தை ஒரு நம்பிக்கை, நரசிம்மர் கண் திறப்பார் என்று ஒரு நம்பிக்கை. சோ அதுவும் சிவலிங்கரில் இருக்கக்கூடிய நரசிம்மர், அந்த நரசிம்மர் யோக நரசிம்மர். ஒரு முறை சோழிங்கர் சென்று நரசிம்மர் தரிசனம் செய்து பாருங்கள். கை நிறைய தாமரை பூக்களை கொண்டு வந்து தேவியை வழிபாடு செய்து பாருங்கள். நரசிம்மர் பாதத்தை நெருங்குவீர்கள், ஆனால் தடைகள் தகர்க்கப்படும். மனதுல ஒரு நிம்மதியும் சந்தோஷம் ஏற்படும். அதே நேரம் ஜென்ம சனி நடப்பதனால கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு 2 தேவதைகள் இருக்கின்றன.
சத்துருக்களை வெல்லக்கூடிய விஷ்ணு மாயா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதை யார் பாத்தீங்கன்னா சரி பாதசனீஸ்வரர். அங்க ஒரு தேங்காயை வாங்கி ரெண்டா உடைச்சு அந்த நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிரப்பி அந்த நல்லெண்ணெய் தீபத்துல ஏற்றி பாருங்கள். அற்புதமான யோக பலனை தரும். ஜென்ம ராசியை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். மனமும் உடலும் சரியாக அமைந்து விட்டால் இந்த பாதிப்பு வராது. அதே நேரம் எப்பொழுதோ செய்த ஒரு தவறுக்கு பதில் சொல்லக்கூடிய காலமாக இருப்பதனால முடிந்தவரை பாதசனீஸ்வரர் வழிபாடு உங்களை காத்து நிற்கும் இந்த மாதம்.